Hi student, welcome to Global Knowledge Academy. இன்னைக்கான கொஷின் செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின் செஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். A bob is oiled in a horizontal plane by means of a string with an initial speed of omega rpm. The tension in the string is T. If speed becomes 2 omega while keeping the same radius, the tension in the string becomes. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் T/4, செகண்ட் ஆப்ஷன் √2T, தேர்ட் ஆப்ஷன் T, ஃபோர்த் ஆப்ஷன் 4T. ஸோ கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. வாங்க இதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். டென்ஷனுக்கான ஃபார்முலா mr ஒமேகா ஸ்கொயர். சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாவும் mr ஒமேகா ஸ்கொயர் தான். The tension directly proportional to square root of the angular speed. ஸோ அப்போ இந்த டென்ஷன் வந்து என்னதுன்னா directly proportional to omega square. Initial tension வந்து T1, அதை நம்ம Tன்னு மென்ஷன் பண்ணலாம். m ஒமேகா 1 ஸ்கொயர் ஆர், இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனல் டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா T2 ஈக்குவல் டு m ஒமேகா 2 ஸ்கொயர் ஆர். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் காமனாக இருக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா mr, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லையும் mr காமனாக இருக்குது. ஸோ அது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் டேர்மாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 1 ஸ்கொயரும் ஒமேகா 2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ T2 டிவைடட் பை இனிஷியல் டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா T அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ T1 ஈக்குவல் டு T அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து T1க்கு பதில் T அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ T2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 2 டிவைடட் பை ஒமேகா 1 ஸ்கொயர் இருக்குது. ஒமேகா 2 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா 2க்கான வேல்யூ 2 ஒமேகா, ஒமேகா 1க்கான வேல்யூ வந்து ஒமேகா 1. இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படி 4 ஒமேகா ஸ்கொயர் டிவைடு ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 மட்டும்தான் இருக்கும். அப்போ T2 டிவைடட் பை T இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற T அந்த சைடு போகும்போது டிவைடில் இருக்கிற அந்த போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 4T அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கான ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸை இந்த 4T அப்படிங்கிறது கொடுத்துரு. இதுபோல் மோர் கொஷின் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா குளோபல் நாலேஜ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.